கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஏற்ற இருதயம், ஆண்டவருக்கு ஏற்ற இருதயம். இருதயம் ஆண்டுடைய பார்வையில் ரொம்ப விலையேறப்பெற்றது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதை கேட்குறார் அப்படின்னா, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்டால், தேவன் நம்மிடத்திலே அவர் எதை விலையேறப்பெற்றதாக பார்க்கிறார் என்றால், நம்முடைய சரீரத்தின் அவயவங்களில் அவர் கண்ணை கேட்கலை, கையைத்தான் காலைத்தான் கேட்கலை, ஆனால் இருதயத்தை தான் சொல்லி கேட்குறார். தேவனுடைய பார்வையிலே நம்முடைய இருதயம் விலையேறப்பெற்றது. அந்த இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை எந்நாளும் கை கொள்ளுகிற ஒரு இருதயமாக இருக்கணும். ஏன் அப்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு இருதயமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார்னா, அவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நம்முடைய இருதயம் எந்நாளும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு இருதயமாக இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இருதயத்தை பற்றினதான சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். நான் கடந்த 2 வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னால் 2 செய்தியிலே இருதயத்தை குறித்து நான் அதில் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை குறித்து அறிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா ராஜ்குமார் தங்கமணி அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த இருதயம் என்கின்ற தலைப்பில் அந்த செய்திகளை நீங்கள் கேட்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட இருதயம் என்று நாம் சொல்லும் பொழுது ஒரு இருதயத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மோசேயை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தும்படி அவனை அனுப்புகிறார். ஆனால் அவன் போகமாட்டேங்கிறான். நான் திக்குவாயி, நான் மந்த நாவு, ஆண்டவரே வேற யாராகிலும் அனுப்பும், பலவிதமான ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு மோசே திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு அவன் எதிர்த்து பேசுனதை போல் இருக்குது. சாக்குப்போக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். அவன் அப்படியே வழுவுகிற ஒரு மனநிலைமையை நாம் மோசேயின் இடத்துல பார்க்குறோம். ஏன்னா பயம். கடந்த காலங்களில் பார்வோனுக்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை என்ன பாடுபடுத்தினாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். திரும்ப போய் இந்த ஜனங்களை போய் நம்ம மீட்டு எடுக்கிறதுக்கு போனோம்னா இன்னும் நம்ம அதிக கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆகவே ஆண்டவர் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டா ஆண்டவர் வேறு யாரையாவது அனுப்பிடுவார் அப்படிங்கிறது மோசேயினுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா, ஆண்டவர் கோபம் வந்துட்டு. பாருங்கள், யாத்திராகமம் 4:14 நம்ம வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். இங்கே ஒரு இருதயத்தை பற்றி பார்க்குறோம். இந்த இருதயம் என்னென்னா, அந்த ஆரோனுடைய இருதயம் மோசேயை காணும்போது ஆரோனின் இருதயம் மகிழும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னா, ஒருத்தர் நம்மளை பார்த்த உடனே அவங்களுடைய இருதயம் சந்தோஷப்படுகிற ஒரு இருதயமாக இருக்கணும், மகிழ்ந்து கலிகூறுகிற ஒரு இருதயமாக காணப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவங்க சிலருடைய வாழ்க்கையை பார்த்தோன்னு இருதயம் பயமாயிரும். ஐயோ, இவங்களை தானே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம், இவங்களையே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிற்றே அப்படின்னு பயப்படுகிற கலங்குகிற இருதயங்களை இல்லையா நாம் பார்க்குறோம். அப்போ ஒரு மனிதன் நம்ம பார்க்கும்போது அவனுடைய இருதயம் சந்தோஷப்படுகிற ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மோசேயினுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக இருந்துச்சு. அதனால தான் தேவன் அவனை நான் உன்னை இந்த பூமியில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஆவிக்குரிய தலைவனாக உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை தான் நான் நிலைநிறுத்த போகிறேன். நீ தான் வேணும், நீ வா என்று ஆண்டவர் அவனை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஏன் அழைக்கிறாரு? அவனுடைய இருதயம் ஒரு நல்ல இருதயம்.
அதன் மூலமாக ஆரோனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, உன்னை கண்டு அவன் இருதயம் சந்தோஷப்படும். இந்த நாளில் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்னை பார்க்குற மற்றவருடைய இருதயம் மகிழ வேண்டும், மற்றவருடைய இருதயம் மகிழத்தக்கதாக, வேதனைப்படுறதுக்கு இல்லை ஆண்டவரே, மற்றவருடைய இருதயங்கள் என்னை கண்ட உடனே கலக்கமடைகிறதற்கு அல்ல, மகிழுவதற்கு ஏதுவாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். நம்ம அப்படி ஜெபிக்கணும். ரெண்டாவது, இன்னொரு இருதயத்தை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் பாருங்கள். யாத்ராகமம் 28 அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்ராகமம் 28 அதிகாரம் 3ஆம் வசனம். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தேவன் லேவியர்களை தெரிந்தெடுத்தார். அந்த லேவி கோத்திரத்தில் ஆசாரியனை, பிரதான ஆசாரியனாக ஆரோனை, மோசேயின் சகோதரனாகிய ஆரோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இந்த ஆரோனுக்கு ஆசாரிய வஸ்திரம், அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு ஆசாரிய வஸ்திரத்தை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி செயல்படுறாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கேற்ற ஒரு சில மனிதர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு ஞான இருதயத்தை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஞான இருதயத்தை, அந்த வஸ்திரத்தை புரிந்து கொண்ட அண்டர்ஸ்டாண்டிங், விவேகமாக ஆண்டவர் அந்த ஆரோனின் பரிசுத்த வஸ்திரம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரோ அதன்படி இருப்பதற்கு ஆண்டவர் யாரை தெரிந்தெடுக்கிறார்? சில மனிதர்களை தெரிந்தெடுத்தார். அவர்களுக்கு நான் ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறேன், அவர்களோடு நீ பேசு என்று சொல்லுகிறார். ஆசாரிய ஊழியம் பெரிய ஒரு பாக்கியம். அந்த ஆசாரியனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை ஆயத்தம் பண்ணுறது அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சிலாக்கியத்தை அங்கே இருக்கிற சிலருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்குற. அவங்க பேர் அங்கே போடப்படலை, ஆனால் அவங்களுடைய பேர் யார் நாங்கள் இல்லாட்டாலும் கூட ஆண்டவர் அவர்களோடு நீ பேசு என்று சொல்லுங்க. நான் அவர்களுக்கு ஞான இருதயத்தை கொடுத்தேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்! தேவனுடைய சபையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார். மோசே ரொம்ப முக்கியமானவன், ஆரோன் அவனும் அந்த ஆசரிப்பு கூடார ஊழியத்தில் முக்கியமானவனாக இருக்கிறான். அதே மாதிரி ஆரோனுக்கு ஆசாரிய ஊழிய வஸ்திரத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை, ஒரு உக்ரான ஊழியத்தை ஆண்டவர் அங்கே இருக்கிற இன்னொருத்தருக்கு கொடுக்கறத பார்க்கலாம். தேவனுடைய சபையில் நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மூலமாக தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார், அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். தேவன் உங்களை நம்பி இப்படிப்பட்ட மேன்மையான ஊழியங்களை அவர் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? இதை மோசே நினச்சி கொடுக்க முடியாது, இதை ஆரோன் நினச்சி கொடுக்க முடியாது. இதற்கு தேவனே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரே சொல்கிறாரு, அவங்களுக்கு நான் ஞான இருதயத்தை நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி. பார்த்தீங்களா, தேவன் அவருடைய வேலையை செய்வதற்கு உங்களை தெரிந்தெடுத்திருப்பாரானால் உங்களுக்கு ஞான இருதயத்தை கொடுப்பார். அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் உங்களை அழைப்பாரானால் ஆண்டவர் அதற்கேற்ற தேவ ஆவியால் நிரப்பினேன், ஞான இருதயத்தை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவன் நம்மை அவருடைய காரியத்துக்காக நம்மை அவர் பயன்படுத்த சித்தமாகும் போது அது பெரிய பாக்கியம். அவர் சும்மா நம்மளை பயன்படுத்துவதில்லை, அதற்கேற்ற விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், ஞான இருதயத்தை கொடுக்கிறார். ஆகவே நம்ம தைரியமாக நம்ம செய்யணும். ஆகவே சுய ஞானத்தில் நம்ம சார்ந்து கொள்ளாமல் தேவ ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக நம் தேவ ஆவியானவரை சார்ந்து கொண்டு தேவன் கொடுக்கிற அந்த ஞான இருதயத்தின்படி நாம் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், அதே யாத்ராகமம் 31 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் தேவன் சில மனிதர்களுடைய பெயர்களை சொல்கிறார். எங்கள் யாத்ராகமம் 31 அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபாவையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமின்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். இங்கே ஆசரிப்பு கூடார வேலையை செய்வதற்காக ஆண்டவர் ஊரின் குமாரனாகிய பெசலேல பெயர் சொல்லி அழைக்கிறார். அதே மாதிரி தான் கோத்திரத்தில் அகோலியாப் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஞான இருதயத்தை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுக்கிறார். தேவ ஆவியால் அவர்களை நிரப்புகிறார். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு இணைந்து அந்த ஆசரிப்பு கூடார வேலை செய்வதற்கு கூட சில ஞான இருதயம் உள்ளவர்களை
நான் ஞான இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்தேன், அந்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உண்மையில் தேவன் அவருடைய வேலையை செய்வதற்கு நம்மை அழைப்பது பெரிய பாக்கியம். ஆனால் ஒரு காரியம், ஒரு சிலாக்கியம் என்னென்னா, அவர் அதற்கேற்ற கிருபையை தருகிறார், ஞான இருதயத்தை தருகிறார். நம்ம தைரியமாக நம்ம போய் நிற்கும்போது, நமக்கு இருக்கும் பலத்தோடு நாம் எழும்பி நாம் போய் நிற்கும்போது, ஆண்டவர் அவருடைய வேலையை செய்யக்கூடிய பலனை அவர் நமக்கு அருளி செய்கிறதை பார்க்க முடியும். அருமையானவர்களே, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியம். அந்த வேலையை செய்வதற்கு அவர் நமக்கு கொடுக்குற மாபெரும் அந்த ஆச்சரியமான கிருபைகளை நாம் எண்ணி பார்ப்போம், நாம் விசுவாசிப்போம், நாம் உரிமை பாராட்டுவோம். அது அப்படி நம்ம அந்தந்த இடங்களில் நம்ம போகும் பொழுது ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு கொடுக்கறத நம்ம அனுபவிக்க முடியும், அந்த ஞானத்தை கொடுக்கறத நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கூட அவருடைய ஊழியத்திலே, அவருடைய பாதையிலே, அவருடைய வேலையை செய்வதற்கு ஞான இருதயத்தாலே அவர் நிரப்புவாராக. அடுத்தபடியாக நாம் என்ன வாசிக்கிறோம்? யாத்ராகமோ 35 அதிகாரம் 21 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமோ 35 அதிகாரம் 21 வசனம். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். நம்ம முந்தின காரியத்தில் பார்த்தோன்னா, நம்முடைய இருதயத்தை அவர் அவருடைய ஞானத்தால் நிரப்புகிறார். ஸோ நம்முடைய இருதயத்தை அவர் உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய இருதயத்தை அவருடைய வேலையை செய்வதற்கு ஏதுவாக அவர் ஞானத்தின் ஆவியாலே நிரப்புகிறார். இப்படி நம்ம பார்த்தோம். இந்த யாத்ராகமம் 35:21 பார்த்தோன்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தை நாமே தட்டி எழுப்புவது, உற்சாகப்படுத்துவது. நான் முழு இருதயத்தோட தேவனை நேசிக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆண்டவர் இடத்துல முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நம்ம அன்பு கூறுகிறோமா அப்படிங்கிறத எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆண்டவருக்குன்னு கொடுக்குற நேரம் வரும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவருக்காக கொடுக்கும்போது நம்ம கவரில் வச்சு நம்ம பேரை எழுதி கொடுத்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது, அல்லது நம்ம தெரிகிற மாதிரி கொடுத்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது. யாருமே அறியாமல் அந்த காணிக்கைப்பட்டியில் நம்ம போடும்போது தான் நாம் அந்த காணிக்கை எடுக்கிறோம் பாருங்கள். அப்போ நம்ம இருதயம் சொல்லும், எப்போ இவ்வளவு காணிக்கையா, வேண்டாம் கொஞ்சம் குறைச்சி போடுவோம். 500 ரூபாயா, வேண்டாம் நம்ம கொஞ்சம் குறைச்சி போடுவோம். ஐயோ 5000 ரூபாயா, வேண்டாம். பிரியமானவர்களே, நாம் தேவனை உண்மையாய் நேசிப்போம் என்றால் அவருக்கென்று கொடுக்கும்போது நாம் உண்மையான இருதயத்தோடு கொடுப்போம், உற்சாகமான மனதோடு கொடுப்போம். நாம் தேவனுக்கென்று கொடுக்கும்போது அது நன்றியுள்ள இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் தேவனுக்கென்று கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறக்கவில்லை என்று அது நம்மை வெளிப்படுத்துனா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்கலை, நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன், நான் மறவாதவனாக இருக்கிறேன், நான் ஆண்டவரில் அன்பு கூறுகிறேன். அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவங்க இருதயம் எழுப்பு தான், கொடு கொடு ஆண்டவருக்காக அந்த ஆசரிப்பு வேலைக்கென்று நீ காணிக்கையை கொடு, நீ அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய வேலைக்காக என்ன கொடுக்கணும். எவர்கள் ஆவி எழுப்பினதோ, எவர்கள் இருதயம் உற்சாகம் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் கொடுத்தாங்களான்னா கொடுத்தாங்க. ஆனால் சிலர் கொடுத்தது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சிலருடைய இருதயத்தில் உற்சாகம் உண்டாச்சு. அவங்க எதையும் கொடுக்க, எல்லாவற்றையும் கொடுக்க, தேவன் மேலே உள்ள தெய்வீக அன்பினாலே கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருந்தாங்க. மற்றவங்க பார்க்குறதுக்காக இல்லை, மற்றவங்க பாராட்டுறதுக்காக இல்லை, நான் நிறையா கொடுத்தேன் அதனால் பாஸ்டர் நம்மளை பாராட்டணும்னு சொல்லி கவரில் வச்சு கொடுக்கறதுக்காக இல்லை. வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருக்கட்டும்னு சொல்லி தேவனுடைய காரியத்துக்காய் கொடுக்க உற்சாகமாய் அங்கே அவருடைய இருதயம் செயல்பட்டது. ஆண்டவர் எதுக்காக காணிக்கையை கொண்டு வரணும்னு விரும்புகிறாரு பாருங்கள். ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கை தேவையில்லை. ஏன்னா வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுங்கிறார். ஆண்டவருக்கு நம்ம பணம் எதுக்கு? தேவையே இல்லை. அப்போ எதுக்குங்க ஆண்டவர் காணிக்கையை கேட்குறாருன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆண்டவர் எதுக்காக நம்முடைய காணிக்கையை அவர் எதிர்பார்க்குறார் அப்படின்னா, ஆண்டவர் உடைய பிரமாணம் என்னென்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கென்று நம்ம கொடுக்கும்போது தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நாம் எந்த அளவின்படி அளக்கிறோமோ அந்த அளவின்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அங்கே சொல்கிறார்.
அப்போ நம்ம உற்சாகமாக கொடுக்குறோமா, மனப்பூர்வமாக கொடுக்குறோமா அப்படின்னு ஆண்டவர் அதை பார்க்குறார். நன்றியுள்ள இருதயத்தோடு கொடுக்குறோமா, அல்லது கட்டாயத்தோடு கொடுக்குறோமா, விசனமாக கொடுக்குறோமா? ஆண்டவர் நம்முடைய காணிக்கை கொடுக்கும்போது நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். எவ்வளவு கொடுக்குறோங்கிறது அல்ல, எப்படிப்பட்ட மனநிலைமையோடு கொடுக்குறோங்கிறத கர்த்தர் பார்க்குறார். உண்மையிலே தேவனுக்கென்று நாம் கொடுப்பதன் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் இருதயத்தில் நாம் அறிந்திருப்போம் என்றால், தேவனுக்கென்று நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கொடுப்போம், உற்சாகமாய் கொடுப்போம், மனப்பூர்வமாய் கொடுப்போம். கர்த்தரும் கூட நன்றாய் சரிந்து விழும்படி மடியிலே அளந்து போட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று பார்க்குறோம். உண்மையில் தேவன் அவ்விதமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? அவருக்கென்று உற்சாகமாக நாம் கொடுக்க வேண்டியங்க. அப்படிப்பட்ட சில இருதயங்களை நம்ம பார்க்குறோம். அவங்க ஆவி ஏவி எழுப்பிச்சான் பாருங்கள். இன்னும் சில வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். அந்த யாத்ராகமத்தில் 35:29 கூட நம்ம வாசிக்கலாம். அதிகாரம் 35 வசனம் 29. செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவருக்குன்னு காணிக்கை கொடுக்கும்போது நாம தான் நம்முடைய இருதயத்தை உற்சாகப்படுத்தணும். நம்முடைய இருதயம் கொடுக்க மனமற்ற ஒரு இருதயத்தை அதை வெளிப்படுத்தும் போது நம்ம இருதயத்தை பார்த்து சத்தம் போடணும். நீ நன்றி உள்ளவனாக இரு. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தேன், கர்த்தர் என்னை இன்றைக்கி எப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு, நான் அவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது, நான் மனப்பூர்வமாக கொடுக்கணும். இங்கே நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்தணும். நம்முடைய இருதயத்தை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சிலரை மனப்பூர்வமாக அவங்க காணிக்க கொண்டு வந்தாங்கன்னு கர்த்தர் அதை எழுதி வச்சிருக்கிறார் பாருங்கள். அப்போ நம்முடைய இருதயம் இயல்பாக கொடுக்கறதுக்கு சிலருடைய இருதயம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும், சிலருடைய இருதயம் காணிக்க கொடுக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும். பணத்தின் மேலே நம்ம இருதயம் எவ்வளவு பிடிப்பாக இருக்குது, நம்ம சுயநலம் உள்ளவங்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத அந்த நேரம் தான் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்குற நேரம். ஆண்டவரை நம்ம உண்மையாக நேசிப்போம் என்றால் அவருக்காக நம்மையும் நமக்குள்ள எல்லாவற்றையும் நாம் படைப்போம். கொடிய தரித்திரமாக இருந்தால் கூட, பயங்கர உபத்திரவத்தில் இருந்தால் கூட அந்த மக்கதோனியா சபையை போல நாம் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். நிச்சயமாக ஆண்டவரே இந்த நாளில் நம்ம ஜெபிப்போம். என்னுடைய இருதயத்தை இப்படி ஆண்டவரே உமக்கென்று உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஏவி எழுப்புகிற ஒரு இருதயமாய் நான் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் சந்தோஷப்படுகிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து நம்ம இன்னொரு இருதயத்தை குறித்து பார்ப்போமா? அந்த இருதயம் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன தெரியுமா? யாத்திராகமம் 35:34 வசனம், அதிகாரம் 35 வசனம் 34. அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். போதிக்கும் வரத்தை அருளினார். அந்த ஆசரிப்பு கூடார வேலையை எப்படி செய்யணும், எந்தெந்த நூலை எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தணும், எப்படி எத்தனை அளவுகள், எவ்வளவு தூரம் அதை சேர்க்கணும், எல்லா காரியங்களிலும் போதிக்கும் வரத்தை அவருடைய இருதயத்தில் அருளினார். போதிக்கிறதுங்கிறது ஒரு வரம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுத்து அங்கே போதகர்களை நியமித்து ஆண்டவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க அதன் மூலமாக அவருடைய வேலை செம்மையாய் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கும் தேவன் சபையில் மிக மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்ன தெரியுமா? போதிக்கிற ஊழியம். அந்த போதனை தான் ஒவ்வொரு இருதயத்தையும் தேவனுக்கு ஏற்ற வழியிலே நடப்பதற்கு உற்சாகப்படுத்தும். சார்லஸ் ஸ்பர்ஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, சபையினுடைய ஆவிக்குரிய தரம் யாருடைய கரத்தில் இருக்குன்னா போதிக்கிற போதகருடைய கரத்தில் இருக்குது. அவங்க தேவனுடைய வார்த்தைகளை சரியான விதத்தில் போதிக்கும் போது மட்டும்தான் தேவனுடைய சபையிலே ஆவிக்குரிய தரத்தை நாம் பாதுகாக்க முடியும்னு சொல்கிறார். பாருங்கள், போதிக்கிற வரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை எப்படி ஜனங்களுக்கு கொடுக்குறாரு? நாம் ஏசாயா 51:16 என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? ஏசாயா 51:16, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி
என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். நான் என் வாயின் வார்த்தையை உன் வாயிலே அருளி உன்னை என் கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன். போதிக்கும்போது போதகர்கள் தான் தெரிவாங்க, ஆனால் பேசுகிறது நீங்களே அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். தேவன் அவருடைய வார்த்தைகளை போதகருடைய வாயிலே அவர் அருளி செய்கிறார். அதன் மூலமாக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, கர்த்தருடைய ஜனங்களை நீ என் ஜனம் என்று நான் உன்னை பேர் சொல்லி அழைக்கும்படிக்கு என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளினேன் என்று சொல்கிறார். அப்போ தேவன் அவருடைய வார்த்தைகளை வாயிலே அருளி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் போதிக்கிற வரத்தை செயல்படுத்துகிறார். அப்போ நம்ம போய் நிற்கும்போது ஆண்டவர் அந்த போதிக்கிற வரம் அந்த போதகர்கள் மூலமாக செயல்படுகிறத அவர்களும் உணர்ந்து கொள்வாங்க, அதை கேட்கிற ஜனங்களும் உணர்ந்து கொள்வாங்க. கர்த்தர் போதிக்கிற வரத்தை கொடுத்துருக்கிறார்னு சொல்லி நம்ம போதிக்கிற போதகர்கள் மூலமாக தேவன் பேசும் பொழுது, அதை தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படுகிறது. போதகர்களை அசட்டை பண்ணுவதன் மூலமாக அவருடைய போதனைகளை நாம் அசட்டை பண்ணிட்டோம்னு சொன்னால், அதை தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு பரிதாபமான வீழ்ச்சிக்குள்ளே போயிட்டோன்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைய முடியாது. அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், பிரசங்கங்களை முறுமுறுக்கக்கூடாது. பிரசங்க நேரம் கொஞ்சம் கூடிட்டு அப்படின்னா கோபம் எரிச்சல் வரக்கூடாது. கோபத்தில் நம்ம எழும்பி வெளியே போயிடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், போதிக்கிற வரத்தை இருதயத்திலே அருளினேன். ஆண்டவர் அப்படி செயல்படுறார். ஆண்டவர் அவருடைய வழியில் அவருடைய ஊழியத்தை செய்கிறார். அதை நாம் தேவ பயத்தோட தேவ பக்தியோடு அந்த வார்த்தைகளை நம்ம பற்றி கொண்டு நாம் ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். அவர் மூலமாக நாமும் கூட அவருடைய வேலையை அவருடைய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களுக்கும் கூட அந்த போதிக்கிற வரத்தை அருளியிருப்பாரண்டா நீங்கள் தைரியமாக போதிங்க. நிச்சயமாக அந்த ஜீவ வார்த்தைகள் அநேகருக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய வல்லமையாக இருக்கும். நாம் மறுபடி சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அன்றைய அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பிரயோஜனமாக இருக்கட்டும். அன்றைய நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களும் கேட்கும்படி நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.